அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடம் 13. இந்த பாடத்தில் பொருளாதார பெருமந்தத்தை பற்றி படிக்க இருக்கின்றோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பங்குச்சந்தை வீழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையானது பன்னாட்டு தன்மை கொண்டு உலக பொருளாதாரத்தையே கடுமையான சறுக்கலுக்கு உட்படுத்தி இருக்கிறது. முதல் உலக போரில் ஐரோப்பிய நாடுகள் ஈடுபடுத்தி கொண்டு இருந்த வேளையில் அமெரிக்கா தனக்குரிய சந்தைகளை ஆக்கிரமித்து கொண்டும் முதலீட்டிற்கான தளத்தை விரிவுபடுத்தி அதன் ஊடாக தனது தொழிற்துறையையும் வேளாண் துறையையும் செழுமைப்படுத்தி கொண்டும் இருந்தது. போரின் முடிவில் அமெரிக்கா உலகின் மிக செல்வ செழிப்பான நாடாக உருவாகி இருந்தது. போர் அதீதமான கடன் சுமையை ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் ஏற்றியிருந்தது. போரால் பாதிக்கப்பட்டிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா பெருமளவு கடன் வழங்கியிருந்தது. அமெரிக்காவில் இருந்து வெளியேறிய முதல் புது முதலீட்டு தளங்களை கண்டுகொண்டு அங்கு போய் சேர தொடங்கியது. ஆனால் இந்த முதலீடுகள் எதிர்பார்த்த விளைவுகளை சில காலம் சென்ற பின்பே விளைவிக்கும். இதற்கிடையே உள்நாட்டில் ஏற்பட்ட வணிக சரிவின் காரணமாக வெளியில் கொண்டு செல்லப்பட்ட முதலீடுகள் வேறு வழி இல்லாமல் திரும்ப பெறப்பட்டன. அமெரிக்க முதலீடுகள் திரும்ப பெறப்பட்டதனால் ஏற்றுமதிகளின் அளவும் மதிப்பும் உலகளாவிய பெரும் சரிவை எதிர்கொள்ள நேரிட்டது. இதனால் ஏற்பட்ட விளைவுகளை அமெரிக்க பங்குச்சந்தையானது வீழ்ச்சி தீவிரப்படுத்தி இருக்கிறது. முதலாவது மாபெரும் அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சியானது 1929 அக்டோபர் 24 அன்று ஏற்பட்டது. இதனால் அதிகமான மக்கள் தங்கள் வசமிருந்த பங்குகளை விற்று சந்தையில் இருந்து வெளியேறினார்கள். ஆனால் பங்குகளை வாங்குவோர் யாரும் கிடையாது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வங்கிகள் பேரிழப்பையும் கண்டன. அமெரிக்க நிதியாளர்கள் வெளிநாடுகளில் செய்து வைத்திருந்த முதலீடுகளை திரும்ப பெற நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஜெர்மனிக்கு அமெரிக்கா கொடுக்க இருந்த கடனை நிறுத்தியதால் அங்கு இருந்த இரு பெரும் வங்கிகள் வீழ்ச்சியுற்றன. வெளிநாடுகளில் செயல்பட்டு கொண்டிருந்த வங்கிகளுக்கு தாராளமாக கடன் வழங்கி வந்த இங்கிலாந்து வங்கியும் திவாலானது. செலவு குறைப்பு, அதிகமான வரி விதிப்பு போன்ற அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இங்கிலாந்தின் நிலைமையை முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றாலும் பெருமந்தத்திற்கு எதிர்வினையாற்றவும் உள்ளூர் சந்தையை காக்கவும் ஒவ்வொரு நாடும் தனி பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி கொண்டதோடு தங்களுடைய பண மதிப்பை குறைத்து கொள்ளவும் செய்தன. பண மதிப்பிறக்கம் கடன் வழங்குவோரை கடன் அளிப்பதை நிறுத்தி கொள்ள தூண்டியது. இதனால உலகளாவிய கடன் புழக்கம் சுருங்கி போனது. வெவ்வேறு நாடுகளால் கைகொள்ளப்பட்ட இந்த தற்காப்பு நடவடிக்கை உலக பொருளாதார சுழற்சியில் எதிர்பாராத கடும் வீழ்ச்சியை விளைவித்தது. அதன் பாதிப்புகள் ஆழமாகவும் நீண்ட காலம் நீடித்ததாகவும் இருந்ததால் பொருளாதார நிபுணர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இந்த நிகழ்வை பொருளாதார பெருமந்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள். பொருளாதார பெருமந்தத்தினால் அரசியலில் நிகழ்ந்த மாற்றமானது பெருமந்தம் பல நாடுகளிலும் அரசியல் நிலையில் மாற்றங்களை விளைவித்தது. பெருமந்தம் பல நாடுகள்லையும் அரசியல் நிலையில தான் மாற்றங்களை விளைவித்திருக்கிறது. இங்கிலாந்தில் 1931 நடந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய வளமான ஏற்றத்திற்கு காரணமானோர் என பெருமை பெற்ற குடியரசுக் கட்சி மந்தத்திற்கு பின் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. நாம் கீழே காணப்போவது போல பாசிச கட்சிகள் ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் அரசு அதிகாரத்தை தங்கள் வசமாக்கி கொண்டன. தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா, பிரேசில், சிலி ஆகிய நாடுகளிலும் அரசு மாற்றமும் நிகழ்ந்தது. பொருளாதார பெருமந்தமானது அரசியல் தளத்தில் எவ்வாறு தாக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை படிக்கலாம். 7th 3 mark question, book page number 241. பொருளாதார பெருமந்தமானது உலக அரசியல் தளத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தது. இங்கிலாந்தில் நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோல்வியுற்றது. பொருளாதார பெருமந்தத்திற்கு பின் அமெரிக்காவில் 20 ஆண்டு கால குடியரசுக் கட்சி ஆட்சியை இழந்தது. இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் பாசிச நாசிச கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றின. அர்ஜென்டினா, பிரேசில், சிலி ஆகிய நாடுகளிலும் அரசு மாற்றமும் உருவானது.